விஜய், அஜித், சூர்யா, மியா கலிஃபா, சன்னி லியோன் உங்கள் மாமா, மச்சா, ஃப்ரெண்டு, லவர், ஒய்ஃப் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும். அவங்கள மாதிரியே ஃபேக்காக அவங்க பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணலாம். அது எப்படின்றது நான் சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் எந்தவித பெரிய பெரிய சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண அவசியமே கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன்லேயே பண்ணலாம். அந்த ட்ரிக்ஸை தான் இப்போ சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார்? ஓகே, அது எப்படின்றது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆப் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் ஒன்று உங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப் தான் ஸ்னாப்சாட். அதில் தான் அந்த ஃபியூச்சர் ஒளிஞ்சிருக்குது. 99.9% எல்லாத்துக்குமே தெரியும். அந்த 1% தெரியாது. அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் அட்டாச் மாதிரி இருக்கும். இல்லை ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மேலே சர்ச் லிஸ்ட்டில் போயிட்டு ஃபேஸ் ஸ்வாப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஃபியூச்சர் வரும். அந்த ஃபியூச்சரில் தான் நீங்கள் அதை பண்ண போகிறீங்க. பார்த்தாலே தெரியும் என் ஃபேஸ் மாறுது. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நம்ம ஃபேஸ் கேலரியில் இருக்கிற ஃபேஸ்லாம் வரும். அந்த ஃபேஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் சன்னிலியோன் ஃபேஸ் ஆல்ரெடி நான் இம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இம்பிள் பண்ணோடனே சன்னிலியோன் மாறிடுச்சு. இதில் என்னடா இது ஒரே தெரியா ஃபேஸ் ஒரே மாதிரி இல்லை, ஒரு மாதிரி மங்களா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ரீசன் என்ன, மியா கலிஃபா இப்படி பார்த்துருக்காங்க, நம்ம ஃபேஸ் இப்படி பார்க்குறோம். அதனால தான் செட் ஆகலை. பாருங்கள், லைட்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறினோம்னா அது வந்து மியா கலிஃபா மாறிடும். இது வந்து மியா கலிஃபா தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏகப்பட்டது பேர் இருக்குது. இது வந்து நான் டேரெக்டாக டவுன்லோட் பண்ண ஃபோட்டோனால உங்களுக்கு அப்படி இருக்குது. இது வந்து எனக்கு அக்யூரேட்டாக வேணும், அவங்க ஃபேஸ் மாதிரி நம்ம விஎஃப்எக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு சொல்கிற பாருங்க. அதுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே PicsArt இருக்கணும். PicsArtல போயிட்டு என்னோட ஒரிஜினல் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க. அந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு விஜய் சேதுபதி ஃபோட்டோ, நீங்கள் யாரோட ஃபோட்டோவை வந்து அந்த மாதிரி நீங்கள் விஎஃப்எக்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபேஸ் எடுத்து வச்சிங்க. அது வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒபிசிட்டி கம்மி பண்ணிவிட்டு கண்ணுக்கு கண்ணு கரெக்டாக வைங்க. அதே மாதிரி மூக்குக்கு மூக்கு, வாய்க்கு வாய் கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணினீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரக்சர் எட்ஜஸ்ட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் விஎஃப்எக்ஸ் கரெக்டாக உங்கள் ஃபேஸில் உட்காரும். அதுக்காக இந்த மெத்தட் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுங்க. கண்ணுக்கு கண்ணு, மூக்கு வாய்க்கு வாய் எல்லாம் கரெக்டாக வச்சுங்க. அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்னாப்ஷாட்டுக்குள்ளே வாங்க. ஸ்னாப்ஷாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து இதுக்கு வந்துடும். பாருங்கள், அப்படி ஸ்வைப் பண்ண போது விஜய் சேதுபதி இருக்கார். பார்த்துனாலே தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் ஆக்சுவலாக ஒரு 88% வந்து விஜய் சேதுபதி லுக்கு வந்துருச்சு. இது இன்னும் அக்யூரேட்டாக நீங்கள் பண்ணணுன்னா அந்த ஃபோட்டோ வந்து பக்கா ஹெச்டியில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உழைக்கணும். அதை உழைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். வேறு எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். அஜித், விஜய் எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க, லவ்வர், ஒய்ஃப் யாராக இருந்தாலும் இது பண்ணிக்கலாம். இதை வச்சு அவங்க ஃபேஸ் மாதிரியே நீங்கள் அவங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே பண்ணலாம், ப்ராங்க் பண்ணலாம், இல்லை வீடியோ பண்ணலாம், டிக்டாக் பண்ணலாம். ஓகே, டிக்டாக்னு சொன்னோன்னே ஒன்றும் ஞாபகம் வருது. சில பேர் டிக்டாக்ல அந்த பேபி ஃபேஸ் வச்சு பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வீடியோ. இந்த மாதிரி வீடியோ எப்படி பண்ணுறதுன்றதும் இதுலேயே இருக்குது. அதுலேயே இதே ஃபியூச்சரில் தான் இருக்குது. இல்லை ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம எதுவுமே மிஸ் பண்ண வேண்டாம். நல்லா சொல்கிறேன் பாருங்கள். இதில் போயிட்டு பேபி அப்படின்னு மட்டும் அடிங்க. அடிச்சோன்னே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூச்சர் வந்துருக்கும். அந்த பேபி தான் நீங்கள் பார்த்தாலே தெரியுது. அங்கே ஒரு குளிகள் பாடிட்டு இருக்கும். எல்லா டிக்டாக்கும் அதில் இருக்கும். மிஸ்டேக்கு நான் டிக்டாக்ல கேட்டு பார்க்கும்போது யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி பாடல. ஸோ நானே கண்டுபிடிச்சது தான். சரி, பார்த்தாலே தெரியும் என் ஃபேஸ் வந்து குழந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை வச்சு நீங்கள் டிக்டாக்கும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அந்த ஃபியூச்சரை வச்சு நீங்கள் டிக்டாக் மட்டும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச லவ்வர், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபோட்டோஸ் அக்யூரேட்டாக ஃபுல் ஹெச்டியில் எடுத்து அதை அழகாக கிராப் பண்ணி உங்கள் ஃபேஸில் மாட்டிட்டிங்கன்னா அவங்கள மாதிரி அழகாக வீடியோவும் பண்ணலாம். ஓகே, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. எப்படி